அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷ பிரியன் பேசுறேன். தந்தை பெரியார் வரவினால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பது அந்த காலகட்டத்தில் மிக சரித்திரபூர்வமான மகத்துவம் வாய்ந்த உண்மையாகும். பெரியாரின் வரவினால் பல சிந்தனையாளர்கள், பல கவிஞர்கள், பல மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் தடம் புரண்டார்கள். அவர்கள் தடம் புரண்டு போய் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக் கொண்டார்கள். தம் எழுத்தையே புத்தலுகு நோக்கி திருப்பிக் கொண்டார்கள். அப்படிதான் சொல்ல வேண்டும். பாரதிதாசன் திராவிட கழக உணர்ச்சியினால் உந்தப்பட்டு பல திரைப்பட பாடல்கள் வழியாக கூட தம் சிந்தனையை வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட பாரதிதாசன் தன் ஆரம்ப கால கவிதைகளில் முதல் கவிதை என்று ஒரு கவிதை போற்றுவார்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமாடா என்கின்ற ஒரு கவிதை. அந்த கவிதையை விதந்தோதி பாரதியார் கூட பாரதியாரின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் என்கிற ஒருவர் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு கூட பத்திரிகையில அனுப்பி வச்சார் அந்த காலகட்டங்கள்ல. ஆனா அதே பாரதிதாசன் தான், பாரதியாரால் உச்சி முகர்ந்து பாராட்டப்பட்ட பாரதிதாசன் தான் தந்தை பெரியாரின் சிந்தனை போக்கால் உந்தப்பட்டு பின்னாடி காலங்களில் தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவிதை மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய கவிதை. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி என்று எழுதிய பாரதிதாசன் ஸ்ரீரங்கநாதனையும் திருச்சி தில்லைநாதனையும் பிளக்கும் நாள் என்னாலோ என்று எழுதியிருப்பார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த காலகட்டத்தை சேர்ந்த பக்தி பற்றாளர்கள், மத பற்றாளர்கள், இந்து மத வைதிக சனாதனிகள் வெகுண்டெழுந்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யார் என்றால் தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் அப்போது காலகட்டத்தை சேர்ந்த அனைத்து எழுத்தாளர்களையும், சிந்தனையாளர்களையும், கவிஞர்களையும் மடைமாற்றம் செய்தார், சிந்திக்க தூண்டினார். அதில் மகத்துவம் வாய்ந்த ஒருவர் தான் பாரதிதாசன்.